ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐயங்கார் வீட்டிலலாம் வந்துட்டு செய்யக்கூடிய தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அத்தை வந்து ஈரோட்டில் ஜோதி பவனில் தக்காளி சாதம் சாப்பிட்ருக்காங்க. அவங்க வந்து சொன்ன ரெசிபி தான் இந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஐயங்கார் வீட்டில் எப்படி தான் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த ரெசிபி அத்தை செஞ்சு காமிச்சிருந்தாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 3 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறாங்க. 2 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துட்டு கூடவே பெரிய பல்லாரி வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசி எடுத்து வச்சுருந்தாங்க. அதையுமே இது கூட சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொதுவாகவே வந்து ஐயர் வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாதத்தில் அவ்வளோ மசாலா சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவுமே இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் நீங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா அது வேண்டாங்க. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக உடனே அரைச்சி உடனே வந்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த சாப்பாடு. இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கூட வந்து கறி மசாலா தூள் இருக்கு இல்லையா, அது சிக்கன் மசாலா தூள், இது எல்லாமே ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பழுத்த தக்காளியாக சூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்ப சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தக்காளி சாதத்துக்கு ஒரு 8 தக்காளி போல் சேர்த்துருக்காங்க. சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிட்டாங்க. 2 பெரிய பல்லாரி வெங்காயத்துக்கு 8 தக்காளி கரெக்டாக இருந்துச்சு. அத்தை கையில் தான் எப்போயுமே உப்பு அளந்து போடுவாங்க. கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. சேம் அதே மாதிரி கரெக்டாகவும் இருந்துச்சு. சேர்த்துட்டு இது கூடவே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு நல்லா திக்காக ஆகணும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இது கூட நான் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். அரிசி ஊற வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அளந்த தண்ணி இது கூட நல்லா சேர்த்துட்டு இப்போது இது நான் வந்து நார்மலாக யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான் சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறீங்க, சீரக சம்பா ரைஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் மேலால் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ சாதம் குழையாமல் வரும். இது வந்து வீட்டில் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய அரிசின்றனால குழையாமலே வரும். நமக்கு 8 தக்காளி சேர்த்துருக்கோம், புளிப்பெல்லாம் தேவையில்லை. இதுவே போதுமான. இப்போ அரிசியை நல்லா சேர்த்துட்டு இப்போது லேசாக கொதி வந்தாலும் ஓகே, இல்லை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் விசில் வந்து ஒரு விசில் சேர்த்து வச்சுக்கிட்டாலும் ஓகே. இப்போ அத்தை அப்படி தான் பண்ணாங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சரியாக 3 விசில் வச்சாங்க. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க தக்காளி சாதம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மணலாக இருக்கக்கூடிய நெய்யை யூஸ் பண்ணி அப்படியே நல்லா கலந்து விட்டோம்னா டேஸ்ட் அடி தூளாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அசந்து போயிடுவீங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.